இது வரைக்கும் ஒர்க் பண்ணதுலேயே மிகப்பெரிய ப்ராஜெக்டான 6 லட்சம் சதுர அடிக்கு நான் வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேங்க. ஸோ நாம வந்து ஒரு வீடு கட்டும் போது ஒரு நமக்குன்னு ஒரு தருணத்துல நம்ம இன்ஜினியர் ஃபீல் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி எனக்கு ரொம்ப பெருமையா இருந்த தருணம் தான் இந்த தருணம். கிட்டத்தட்ட 1000 லேயர்கள் வந்து இதுல நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட 454 குடியிருப்பு வந்து இந்த ப்ராஜெக்ட்ல இருக்கு. ஸோ 30 பிளாக் இருக்கக்கூடிய இந்த ப்ராஜெக்டோட ரிவ்யூ வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த ப்ராஜெக்ட் முடிக்கும் போது எவ்வளவு பெரிய ஃபைல் கொடுத்தாலும் என்னால போட முடியும் அப்படின்ற அந்த நம்பிக்கையை கொடுத்தது தாங்க இந்த ப்ராஜெக்ட். ஸோ இந்த ப்ராஜெக்ட் ரிவ்யூ பத்தி நம்ம கீழே பார்ப்போம். உங்களுக்கும் சிங்கிள் விண்டோ போர்ட்டல் கிளாஸஸ் வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. நம்ம சிங்கிள் விண்டோ போர்ட்டலுக்கு 12000 சார்ஜஸ் பண்ணி கிளாஸஸ் ஃபுல்லா நடத்திட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம கொரி கிளியர் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு கொரிக்கு 300 ரூபாய் நம்ம சார்ஜ் பண்றோம். அதே மாதிரி உங்களுக்கு ஃபைல் போட்டு தரணும் அப்படின்னா 1500 ரூபாய்க்கு உங்களுக்கு வந்து ஃபைல் போட்டு தரோம். உங்களுக்கு இந்த சர்வீஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ அந்த 1000 லேயர்ஸ் வந்து நம்ம உங்களுக்கு கேட் ஃபைல் ரிவ்யூவும் நம்ம ரிப்போர்ட்டும் நான் உங்களுக்கு வந்து அதையும் பாருங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம ஒர்க் பண்ண அந்த 1 லட்சம் சதுரடி இருக்கக்கூடிய பிளாக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஒரு ஷீட்டு, கிட்டத்தட்ட 30 ஷீட் இருக்குது இதில். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அப்பார்ட்மெண்ட் பில்டிங்குமே நம்ம இங்கே டிசைன் பண்ணி வச்சுருக்கோம். இதுவுமே அந்த பிளாக்ல சேர்ந்தது தான். இப்போ லேயர் வந்து எத்தனை லேயர் இருக்குன்னு காட்டுறேன் பாருங்க. நம்ம எல்ஏ என்டர் அடிக்கும் போது நமக்கு லேயர் ஓப்பன் ஆகும். கிட்டத்தட்ட 1616 லேயர் இருக்கு. இதுதான் நம்மளுடைய ஃபைனல் அவுட்புட்டு. 1600 லேயர் இருக்கக்கூடிய இந்த ப்ராஜெக்ட் தான் நம்ம ஒர்க் பண்ணோம். இதுல ஏதாவது ஒரு சின்ன தப்புனா கூட இந்த 1000 லேயர்ல நம்ம அதை ஃபில்டர் பண்ணி நம்ம வந்து அதை கிளியர் பண்றதுக்கு நிறைய டைம் எடுத்துக்கிச்சு. இந்த ப்ராஜெக்ட் நான் மட்டும்தான் ஒர்க் பண்ணேன். கிட்டத்தட்ட 10 நாள் ஒர்க் பண்ணி இதுக்கு நம்ம அவுட்புட் வந்து எடுத்தோம். பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதுல 1616 லேயர் இருக்கு. இந்த சைட்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் உங்கள்கிட்ட இருந்தாலும் நீங்க எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இது ரொம்ப கம்மியான காஸ்ட்ல உங்களுக்கு நாங்க ஃபைல் பண்ணி தரோம். இதோடைய பேஜஸ் மட்டும் பாத்தீங்க அப்படின்னா 120 பேஜஸ். இதோட பக்கங்கள் மட்டும் மொத்தமா 120 பக்கங்கள் வந்து அது ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கு. ஸோ நம்ம நார்மலா ஒரு பிளாக் போடும்போது நமக்கு ஒரு 6ல இருந்து 8 பக்கம் அந்த ரேஞ்சில் தான் கொடுக்கும். ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் 30 பிளாக் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட்ஸ் தாங்க இந்த வில்லா ப்ராஜெக்ட்ஸ். நம்ம கிட்டத்தட்ட இது வந்து ஒரு வாரம் டைம் எடுத்துக்கிட்டு அரௌண்ட் ஒரு 10 நாள் டைம் எடுத்துக்கிட்டு நம்ம இந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணோம். ஸோ இந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணும்போது எனக்கு நிறைய நாலேஜஸ் வந்து கெயின் ஆயிடுச்சு. ஸோ அதுவும் இல்லாமல் இதில் ஒரு கொரிஸ் வந்தால் கூட கிட்டத்தட்ட நான் வந்து மொத்தமாக திருப்பி இந்த 120 பக்கமே பார்த்து தான் கிளியர் பண்ணுற மாதிரி ரொம்ப டைம் எடுத்துக்கிச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பில்டப் ஏரியா மட்டும் 83,623 ஸ்கொயர் மீட்டர் அவ்வளோ தூரம் இந்த பில்டப் ஏரியா. ஸோ அப்படியே கீழே வரும்போது பார்த்தீங்கன்னா ஸோ பிளாக் 1 ப்ரொபோஸ்டு டீடைல், பிளாக் 1 வந்து பார்த்தீங்கன்னா G+2 அதோடைய வில்லா, அதுக்கு டிடெக்ஷன் ஏரியா எவ்வளோ ஃப்ளோர் ஏரியா இருக்குன்ற எல்லா டீட்டெயிலுமே கொடுத்துருக்காங்க. பிளாக் 2 உடையது, அதே மாதிரி பிளாக் 3 உடையது, இது மாதிரி நம்ம தள்ளும் போது கிட்டத்தட்ட நம்ம 30 பிளாக்குக்கான டீட்டெயிலுமே கொடுத்துருக்காங்க. அரௌண்ட் 28 பிளாக் வந்து நம்ம வில்லா மாதிரி போட்டிருக்கோம். ஸோ அடுத்த 2 பிளாக் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 29வது பிளாக் பார்த்தீங்கன்னா கிளப் ஹவுஸ் வந்து நம்ம போட்டிருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 30வது பிளாக் பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட் பில்டிங் வந்து போட்டிருக்கோம். அப்பார்ட்மெண்ட் பில்டிங்கே பார்த்தீங்கன்னா அரௌண்ட் வந்து 25 ஃப்ளோர் இருக்கக்கூடிய ஒரு அப்பார்ட்மெண்ட் பில்டிங் தான் நம்ம இங்கே பண்ணியிருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிளாக்குக்கான மொத்தம் நம்பர் ஆஃப் டோட்டல் பிளாக் பார்த்தீங்கன்னா 30 இருக்கு. ஸோ எஃப்எஸ்ஐ ஏரியா எவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற விஷயத்தையும் இங்கே கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் எஃப்எஸ்ஐ வந்து எலிஜிபிள் இருந்துச்சு. ஸோ எஃப்எஸ்ஐ பார்த்தீங்கன்னா 3.25 அப்படின்றது இருக்குது. ஓகேங்களா. ஸோ 18 மீட்டர் ரோடுன்றதுனால நமக்கு வந்து 3.25 அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் இப்போ பிளாக் 1 ஃப்ளோர் 1ல எத்தனை யூனிட் இருக்கு மொத்தம் கிட்டத்தட்ட நம்ம வந்து ஃப்ளோர்லேயே பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் 1ல 9 வந்து யூனிட் இருக்கு, பிளாக் 2ல 9, இந்த மாதிரி வந்து ஒரு ஃப்ளோர்ல எவ்வளோ டியூலிங் யூனிட் இருக்கு, எத்தனை குடியிருப்புன்றதை வந்து அவங்க தெளிவாக பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டல் டூலிங் யூனிட்டுமே நமக்கு வந்து லாஸ்டா வந்து அவங்க பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ எவ்வளோ டிஏ கார் வந்து நமக்கு கேட்டிருக்காங்க, ஸோ எவ்வளோ வந்து கார் பார்க்கிங் ஸ்லாட் கேட்டிருக்காங்க, 2 வீலர் பார்க்கிங் ஸ்லாட் கேட்டிருக்காங்க. கார் பார்க்கிங் மட்டும் 558 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம 560 கொடுத்துருக்கோம். ஸோ 2 வீலர் பார்க்கிங் கேட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி நார்மல் இவி சார்ஜ் பாயிண்ட் வந்து கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஒன்னொரு விஷயத்தையுமே நம்ம வந்து இதில் பார்த்து தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இதோடைய பேராபட் ஹைட்டு, வாட்டர் டேங்க் ஓவர் வாட்டர் டேங்க் ஹைட்டு, இது எல்லாமே நம்ம இங்கே வந்து தெளிவாக கொடுத்துருக்கோம். இது மொத்தம் டோட்டல் டூலிங் யூனிட் பார்த்தீங்கன்னா 454 டூலிங் யூனிட், மொத்தம் 454 குடியிருப்பு இருக்கக்கூடிய ஒரு பெரிய ப்ராஜெக்ட்ஸாக. இப்போ நீங்கள் அப்படியே தள்ளும் போது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம 20 பேஜ் தான் வந்திருக்கோம். ஸோ நம்ம கொஞ்சம் வேகமாக தள்ளினா கூட இது தள்ளி பார்க்கறதுக்கே நமக்கு வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு மேலே டைம் எடுத்துக்கும். ஸோ அவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட்ஸ். இதில் வந்து ஒரு குறி வந்துருச்சு அப்படின்னா அந்த குறி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை மாதிரி தள்ளி அந்த குறி எந்த பிளாக்ல வந்திருக்கு, எந்த இடத்துல வந்திருக்குன்னு கண்டுபிடிச்சி அந்த பிளாக்கை போய் கிளியர் பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட நமக்கு ஒரு வாரத்துக்கு மேலே டைம் எடுத்துக்கிச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ண மிகப்பெரிய ப்ராஜெக்ட்ஸ் ஏதாவது நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா அதோடைய ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணியிருக்கக்கூடிய
பேஜஸ் கவுண்ட் மட்டும் எவ்வளோன்றதை நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இல்லை நான் வந்து இப்போ தான் கற்றுக்க போகிறேன், நான் வந்து சிங்கிள் விண்டோ போர்ட்டல் இப்போ தான் கற்றுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் வந்து உங்களுக்கு சிங்கிள் விண்டோ போர்ட்டல் வந்து நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ நாங்கன்றது நான் மட்டும்தான் இருக்கேன். ஸோ சிங்கிள் விண்டோ போர்ட்டல் நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ கிளாஸஸ்க்கான ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 12,000 சார்ஜ் பண்ணுறோம். கிளாஸ் எப்படி மாடல் இருக்கும்னா நீங்கள் முதல்ல பே பண்ணுற மாதிரி இருக்கும். 1 to 1 தான் கிளாஸில் இருக்கும். நீங்கள் நான் மட்டும்தான் இருப்போம். உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் உங்களுக்கு கிளாரிட்டியாக கிளியராக சொல்லி கொடுப்போம். அதில் எந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் வந்தாலுமே நம்ம எப்படி கிளியர் பண்ணுறலாம், எப்படி ஃபைலை வந்து ப்ரிப்பேர் பண்ணி அதில் வரக்கூடிய குரீஸ் வந்து எப்படி கிளியர் பண்ணுறது எல்லாமே நம்ம இதில் டாப் டு பாட்டம் எல்லாமே இதில் கவர் பண்ணிடும். ஸோ உங்களுக்கு கிளாஸஸ் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பெரிய ப்ராஜெக்ட்ஸ் போகணும்னாலும் நீங்கள் என்ன கூப்பிடலாம். உங்களுக்கு பெரிய ப்ராஜெக்ட்ஸும் நம்ம பண்ணி தந்துட்டுருக்கோம். அதே மாதிரி நம்ம வந்து கொரி கிளியர் பண்ணணும்னா சிங்கிள் கொரிக்கு நம்ம 300 சார்ஜஸ் பண்ணி கொரியுமே கிளியர் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு ஏதாவது கொரிஸ் இருந்தாலும் நீங்கள் கூப்பிடுங்க. இல்லை சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது, ஒரு பிளாக் 2 பிளாக் இருக்குனாலுமே 1500 வாங்கிட்டு நம்ம அந்த ப்ராஜெக்ட்டுமே கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். கலர் கோடிங் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஒரு பிளாக்குக்கும் தனித்தனி ரிப்போர்ட் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கும். இப்போ அரௌண்ட் நம்ம வந்து ஒரு 24வது பேஜ் 26வது பேஜ் தான் போயிட்டு இருக்கோம். ஸோ அப்படியே நம்ம அப்படியே தள்ளுவோம், வேகமாக தள்ளும் போது கூட இது கொஞ்சம் பெரிய 39, 47, 57, 73. ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஒரு பிளாக்குக்கும் ஒரு குறிக்கும் நம்ம வந்து தேடி தேடி நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இதை போட்டோம். ஸோ இந்த ஃபைல் வந்து நம்மளை நம்பி கொடுத்தது பார்த்தீங்கன்னா மோகன் பாலாஜி அப்படின்னு சொல்லிட்டு சென்னை சார் வந்து கொடுத்துருந்தாரு. ஸோ அவருக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் உங்கள்கிட்ட இருந்தாலும் நீங்கள் எங்களை நம்பி கொடுக்கலாம். நாங்கள் கன்ஃபார்மாக உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுப்போம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அப்படியே வேகமாக தள்ளிடுவோம். 108. ஸோ அப்படியே வந்தபோது நம்ம கிட்டத்தட்ட அரௌண்ட் 120வது பக்கம் பார்த்தீங்கன்னா வெண்டிலேஷன்ஸ் பற்றி நமக்கு பிரிண்ட் பண்ணி வந்து நமக்கு நாலேஜாக வந்து நம்ம கற்றுக்கலாம். ஸோ இதுதான் நீங்கள் முதல்ல என் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ சிங்கிள் விண்டோ போர்ட்டல் கிளாஸஸ் வேணும்னாலும் ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை கூப்பிடுங்க. உங்களுக்கு ஃபைல் வேணும் நான் போட்டு தரேன், அதுக்குமே ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ கொரிஸ் கிளியர் பண்ணுறதுக்கு சிங்கிள் கொரிக்கு 300 ரூபீஸ் சார்ஜஸ் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோ முழுமையாக பார்த்தமைக்கான எங்களது நன்றி, வணக்கம். மறக்காம நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.